இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த வசனத்துல தேவனுடைய ஆலயத்தை குறித்து 7 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, என் ஜெப வீடு, என்னுடையது, என் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த ஒரு வசனத்திலே சொல்றதை பார்க்கலாம். அப்போ ஆலயம் என்பது அவருக்கு சொந்தமானது. அது அவர் விரும்பினபடியால் அங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் தெரிந்து கொண்டபடியால் அவர் வாசம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, இது என் பரிசுத்த ஸ்தானம் என்றார். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறதுனால அவர் தங்குகிற இடத்தை எப்படி அவர் பார்க்கிறார், எப்படி மாற்றுகிறார், அதை பரிசுத்த ஸ்தானமா மாற்று. ஏன்னா பைபிள்ல சங்கீதக்காரன் பாடும்போது சொல்றாரு, பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமா இருக்கு. அதனாலதான் பரிசுத்த அலங்காரத்தோட அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அது ஜெப வீடு, ஜெபிக்கிற ஒரு இடம். என்ன காரியமா இருந்தாலும் ஆலயத்துல வந்து நீங்க ஜெபிக்கலாம். ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அங்க யார் ஜெபம் பண்ண வந்தாலும் அவர்களை என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது, அவர்களுடைய சத்தத்தை கேட்க என் செவிகள் திறந்திருக்கிறது. அப்போ ஆலயம் ஒரு ஜெப வீடு. அது மாத்திரமல்லாமல் மகிழ பண்ணுவேன்னு சொல்றாரு. அது மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுகிற இடம். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பாதிப்பு இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், இழப்பு இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், ஒண்ணுமே செய்ய முடியாது, நல்லா இருக்கலாம். ஆனால் ஆலயத்துக்கு வந்து பாருங்க, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிக்கிறார். ஆண்டவரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். பாரத்தை இறக்கி வைக்க நீங்க வந்துட்டீங்கன்னா போதும், மகிழ்ச்சினால் அவர் உங்களை நிரப்பு. அது மாத்திரமல்ல, ஆலயம் பலி செலுத்துகிற இடம்னு அந்த வசனத்துல சொல்லுது. இன்னைக்கு நம்ம காளைகளையோ புறாக்களையோ கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு நமக்காக தன்னையே கல்வாரியில பலியாக ஒப்பு கொடுத்தபடினால இன்னைக்கு அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை அர்ப்பணிக்க வேண்டும். பலிகள் பழுதில்லாததா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறது போல, நாம் தூய மனசாட்சியோடு, குற்றமற்ற இருதயத்தோடு, கரை திரை நீக்கப்பட்டவர்களாய், பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை நம்ம தொழுது கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சகல ஜனங்களுக்கும் அது சொந்தமான இடம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டும் ஆலயம் கிடையாதுங்க. இது எல்லா ஜனங்களுக்கும் சொந்தம். அப்போ நீங்க விரும்பணும், எங்க ஆலயத்திற்கு சகல ஜனங்கள் வரணும். இயேசுதான் சொல்றாரு, சகல ஜனங்களுக்கு என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்ப சகல மக்களும் கூடி வரும். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா வித மக்களும், நமக்கு அருகில் இருக்கிற சகல ஜனங்களும் வரணும்னு நீங்க எதிர்பார்த்தா உங்க ஆலயத்துல சகல ஜனங்களையும் கர்த்தர் கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடுங்கும் போது எல்லாரும் வந்து ஐக்கியப்படுகிற இடம், அன்பா இருக்கிற ஒரு இடம், அது த பிளேஸ் ஆஃப் ஃபெலோஷிப். அப்ப இதுதான் தேவனுடைய ஆலயத்தை கர்த்தர் ஸ்தாபித்ததற்கான நோக்கமாக இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார். நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆலயத்துல, நம்முடைய ஆராதனையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஆராதிப்போம். கர்த்தர் நாமம் நம் மூலமாய் தொடர்ந்து மகிமைப்படும். ஆண்டவரே, ஆலயத்தில் வர ஒவ்வொருத்தரையும் மகிழ்ச்சியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.